நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் போட்டோஷூட்டில் திளைக்கும் பொம்மை முதலமைச்சர், தொழில்துறையை நிர்வகிக்க வக்கற்ற தொழில்துறை அமைச்சரால் தமிழ்நாட்டில் தொழில்துறை வளர்ச்சி கடந்த சில மாதங்களில் முதலீட்டாளர்களின் கண்முன்னே சரிவடைந்து வருகிறது. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முதலீட்டாளர்கள் வரிசையில் நிற்கிறார்கள் என்ற டிஆர்பி ராஜாவின் ஆணவ பேச்சு வேலைவாய்ப்பின்றி தவிக்கும் இளைஞர்களிடம் கடும் கண்டனத்திற்குள்ளாகியுள்ளது. ஆகஸ்ட் 2025 தூத்துக்குடியில் தொழிற்சாலை அமைத்து 20,000 வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக ஒப்புதல் அளித்த சீன நிறுவனம் நவம்பரில் அண்டை மாநிலமான ஆந்திராவிற்கு சென்றுவிட்டது. அதுவும் அம்மாநில முதல்வரின் தொகுதிக்கே. அதற்கு நடைமுறைக்கு ஒவ்வாத சலுகைகளை அளித்து செருப்பு தயாரிக்கும் நிறுவனத்தை தக்க வைக்க வேண்டிய அவசியமில்லை என சிறிதும் பொறுப்பின்றி திமிராக பேசினார் டிஆர்பி ராஜா. முன்னதாக 14,000 பொறியாளர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்க ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தொழில் தொடங்குகிறது என டிஆர்பி ராஜா அறிவித்த நிலையில் அது உண்மை இல்லை என ஃபாக்ஸ்கான் நிறுவனம் கூறியதை அடுத்து முதலீட்டாளர்கள் மத்தியில் தலைகுனிந்து நின்றது ஸ்டாலின் அரசு. அதேபோன்று கூகுள் டேட்டா சென்டர் நிறுவனமும் கை நழுவி ஆந்திராவின் விசாகப்பட்டினத்திற்கு சென்றது. புவியியல் சிக்கல் என்ற எடுபடாத ஒரு காரணத்தை கூறி தங்கள் இயலாமையை மறைக்க பார்த்தது இந்த ஸ்டாலின் அரசு. குறுகிய கால அனுமதிகள், வெளிப்படைத்தன்மை, அரசியல் உறுதி ஆகியவற்றால் ஆந்திரா முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வென்றுள்ளது. தமிழகத்தில் துறைமுக வசதி, திறமையான தொழிலாளர்கள், உயர் தொழில்நுட்பம் ஆகியவை இருந்தும் அறிவற்ற அரசியல் விளக்கங்கள், அலட்சியம், வெளிப்படைத்தன்மை இன்மை, கமிஷன் மற்றும் நிர்வாக திறமையின்மையால் வாய்ப்புகள் கை நழுவுவதாக வேதனைப்படுகிறார்கள் பட்டதாரி இளைஞர்கள். வெள்ளை காகிதங்கள், வெற்று விளம்பரங்கள், அதிகார ஆணவ பேச்சுக்களுடன் ஸ்டாலின் அரசு தரும் விளக்கங்கள் நம்பகத்தன்மையற்று இருப்பதால் தமிழக தொழில்துறை மீதான நன்மதிப்பு தொழில் முதலீட்டாளர்களிடம் சரிவை சந்தித்து வருகிறது. எனவே அரசியல் ரீதியான அரைக்குறை விளக்கங்கள் உண்மையான நல்ல வாய்ப்புகளை எப்படி வீணாக்கும் என்பதற்கான எச்சரிக்கையாக தமிழகம் மாறியுள்ளது. திறன்மிகு இளைஞர்களை கொண்டுள்ள தமிழகம் அந்நிய முதலீடுகள் வாயிலாக வேலைவாய்ப்புகளை பெற்று மாநிலத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல வெற்று வாய் சவடால்களும் அதிகார திமிர் பேச்சுக்களும் கை கொடுக்காது. ப்ரொஃபஷனல் அப்ரோச்சே அவசியம் என்கிறார்கள் முதலீட்டாளர்கள்.